Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence to meditate the word of God this morning. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and His mercies are great. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படி, நம்மோடு பேசும்படி நாம் கர்த்தருடைய முகத்தை தேடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Even today, let us pray unto the Lord that the Lord may speak and minister with us. Hallelujah. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசத்துசி என்னை நேசிக்கலானிரே. அன்பின் சொரூபனாய் ஆருயிர் நேசனாய் நீசத்துசி என்னை நேசிக்கலானிரே. என் இயேசுவே நானும் உடையவன், நீரென் சொந்த என்றென்றுமாய் ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. என்னையும் எந்தரும் கொள்ளதாம் யாவையும் நேசர்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. என்னையும் எந்தரும் கொள்ளதாம் யாவையும் நேசர்கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டே. ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டோ. ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டோ. என் இயேசுவே நானும் உடையவன், நீரென் சொந்த என்றென்றுமாய் ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீர பலியாய் படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை நாங்கள் உம்முடைய பலிபீடத்திலே ஒரு முறை கூட படைக்கிறோம். Our merciful and gracious Father, even this morning we once again commit at your altar, Lord.
ஆண்டவரே, இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள். Lord, this is the day that you have made, Lord. இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய பரலோகத்தின் மன்னாவை நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you and thank you for you have prepared the spiritual heavenly manna that is required for today, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எல்லாவற்றிலே பார்க்கிலும் மேன்மையானது, எங்களுக்கு போதுமானது. Lord, your word is greater than all and it is sufficient for us, Lord. இந்த நாளிலேயும் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். Lord, even today speak with us through your word. இன்றைக்கு எங்களோடு பேசும். Lord, speak with us today, Lord. உம் சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும். Lord, reveal your will in our life, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நீதிமொழிகள் தியானத்திலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm really happy to meet you all through these devotions from Proverbs. இவ்விதமாக காலைதோறும் தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய நாளை ஆரம்பிப்பது உண்மையாகவே மிகவும் நல்லது. It is always good to start our day with the word of God. கடந்த 3 நாட்களாக என்னால் இந்த தியானங்களை என்னால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் சிக்கிக்கொண்டேன். So I was caught into a situation where I was not able to lead this devotion for past 3 days. ஒரு திருமணத்தை நடத்தும்படியாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. I had to go to out of town to conduct a wedding. அதிலே 2 நாட்கள் கழிந்து விட்டது. So I have to spend 2 days for that. நேற்றைய தினம் நம்முடைய ஏசிய ஆவடி சபையின் மூலமாய் நடத்தப்படும் ஊழியர் ஐக்கிய கூட்டத்தில் நான் காலையிலே பேச வேண்டியிருந்ததினாலே அதுக்கு ஆயத்தம் பண்ண எனக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது. And since yesterday we had Saints Fellowship conducted by ACA Avadi Church, so I need time to prepare for that. ஆகவே எனக்கு கடந்த 3 நாட்களும் நான் நேரலையிலே வந்து இந்த பாடத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. So therefore I was not able to come online for past 3 days and continue this devotion. நானும் இதை குறித்து உங்களிடத்திலே முன்னாலே அறிவிக்காததற்காக வருந்துகிறேன். I really apologize for not letting you know about this in advance. அதனாலே நிறைய பேர் நீங்க நாங்க ஒருவேளை சிக்காயிட்டனோ என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப வரிடானீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். So because of which I heard that many of you worried whether I was sick or what happened to us. ஆண்டவர் கிருபையில் நலமுடன் இருக்கிறேன். By the grace of God I am good. சிலர் இது நின்று நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டீர்கள். So some people were much worried because this has been stopped. சிலர் சொல்லி இருக்கிறார்கள், பாஸ்டர் இடத்துல இது அப்படியே வருஷம் முழுவதும் கண்டினியூ பண்ண சொல்லுங்க என்று சொல்லி. Some have also asked us to continue this all through the year. பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு இதனால ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நன்மை பெறுறீங்க நினைத்து நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். When I see this I am really grateful to the Lord how you are blessed and how you are benefited through this. அற்பமான ஆரம்பங்களை தேவன் அசட்டை பண்ணாமல் அதன் மூலமாய் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் அநேக மக்களுக்கு இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைத்த பொழுது நான் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். When I thought when the Lord does not despise the small beginnings, whereas he is actually building up the kingdom of God and benefiting many people through this, I am really grateful to the Lord. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. Even today may the Lord speak with us. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தின் 7 முதல் 14 வசனங்களை நாம் தொடர்ந்து அதிலேயே நம்ம தரித்து கொண்டே இருக்கிறோம். By the grace of God we are continually remaining in the scripture portion from the book of Proverbs chapter 5 verses 7 to 14. நாம் விசேஷமாக உறவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். Especially we are talking about relationships. உறவுகளை உண்டாக்கினவர் கர்த்தர். It is God who created the relationships. உறவுகளை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். It is God who appoints relationships. உறவுகளை தேவன் டிசைன் பண்ணுகிறார். He is the one who designs the relationships. அந்த உறவுகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். And the Lord blesses the relationships. இந்த உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு இடத்தை பிடிக்கிறது. And these relationships are integral in our life. இது மிக முக்கியமான இடம். And they are important. இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை நம்ம லைஃப்ல உண்டு பண்ணுகிறது என்பதை மறந்து போகாதீங்க. And we should never forget that relationships have a great influence on our life. இந்த உறவுகளில் சீர்கேடுகள் வரும் பொழுது அது நம்மை பல விதங்கள் பாதிக்காமல் விடுகிறதே இல்லை. So if there are immorality found in our relationships, it will never leave us unaffected. ஆண்டவருடைய கிருபையினாலே நான் கடந்த சில நாட்களாகவே
இந்த உறவுகளின் சீர்கேடுகளால் வரும் ஆபத்துக்கள் என்ன, பின்விளைவுகள் என்ன என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். By the grace of God, I have been talking about the consequences or the after effects of immoral relationships. ஒரு மனிதன் உறவுகளில் சீர்கேடை அவன் அனுமதிக்கும் பொழுது அதில் வருகிற பின்விளைவுகளிலே ஒன்று அவனுடைய கனத்தை அவன் இழந்து போகிறான். So if a person allows immorality in his relationship, first he loses his honor. பாருங்க, அதனால தான் நீதிமொழிகள் 5:9 வாசிக்கும் பொழுது, That's why if you read in Proverbs 5:9, இந்த பரஸ்திரியோடு நீ சேர்வாயானால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் நீ கொடுத்து விட வேண்டியதா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். it says if you associate with that immoral woman, you may have to give your honor to others. அது மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்லுகிறார், உன் ஆயுசின் காலத்தை கொடூருக்கு கொடுத்து விட வேண்டியதா இருக்கும். And second he says you have to give your ears to the cruel one. நீங்கள் இன்னும் தொடர்ந்து 10ஆம் வசனத்தில் வாசித்தால், If you continue to read verse 10, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும் என்று பார்க்கிறோம். lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner. அப்போ கனம் போயிடுது, மரியாதை கௌரவம் ஒருவன் இழந்து விடுகிறான். First a person will lose his honor. இரண்டாவது அவனுடைய காலத்தை அல்லது வருஷங்களை இழந்து போகிறான். Next he will waste his years. மூன்றாவது அவன் தன்னுடைய செல்வத்தை இழந்து போகிறான். Next he will waste his wealth. அதோட நிறுத்தல பாருங்க. And he doesn't stop there. 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, In verse 11 we read, முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது என்று வாசிக்கிறோம். and you mourn at last when your flesh and your body are consumed. இது எவ்வளவு ஒரு பயங்கரமான பின்விளைவை தகாத உறவுகள் கொண்டு வரும் அப்படின்றதுக்கு ஞானி சொல்லுகிற மிக எச்சரிப்பான வார்த்தைகள் இவை. So these are the words of warning given by this wise man when a person involves in an immoral relationship. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நல் உறவுகளை நாம் கெடுத்து விடுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பேராபத்தை நமக்கு காத்திருக்க வைக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. We should never forget that if we ruin a relationship, they will ruin our life as well. அதுல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும்னு போட்டிருக்கு. So which was shocking me was that when your flesh and your body are consumed. இன்றைக்கு நான் இதை குறித்து உங்களோட இன்னைக்கு கொஞ்சம் பேச போறேன். Today I am going to speak about this. நம்முடைய உறவுகள் சீராக இல்லாவிட்டால் அது நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுக்குமா? So if your relationships are maintained properly, will they affect our health? உறவுக்கும் சரீர ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? Is there any connection between our relationships and our health? நான் நினைக்கிறேன் இந்த உறவுகள்ல சீர்கேடு வரும் பொழுது அது ஒரு பாவமானதுதான் என்பதை வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. So the Bible very clearly says if there is an immorality in a relationship, that is a sin. பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே பின்விளைவுகளை அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. And there is no doubt the sin always brings a consequence in our life. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், If you come to John chapter 5 and verse 14, பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகே 38 வருஷம் முடவனாய் கடந்தவனை ஆண்டவர் ஓய்வு நாளிலே சுகமாக்கி ஆண்டவர் விடுதலையாக்கி இருந்தார். So here the Lord healed a person who was crippled for 38 years staying at Bethesda, where the Lord healed him on a Sabbath day. அவன் சுகமாகி தன் எடுத்து கொண்டு போன பின்பு, so after he was healed and took away his bed, சில நாள் கழித்து இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டார். After some days the Lord found him in the temple. அவனை பார்த்து கேட்டு சொல்லுகிறார், And he said unto him, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. See, you are well, sin no more, that nothing worse may happen to you. எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது. This was really amazing. 38 வருஷம் முடவனா கிடந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அதிக கேடு வந்து விடாதபடி நீ எப்படி இருனா இனி பாவம் செய்யாத. What was the word that was uttered by Jesus and a person who was crippled for 38 days? Sin no more, that nothing worse may happen to you. நெட்ல வால்யூம் கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணுங்க. வால்யூம் போதுமான அளவு இருக்கா? People say that's low volume. சரி,
அப்போ கேடு எதனால வருதுன்னா பாவத்தினால வருதுன்றதை மறந்துடாதீங்க. So don't ever forget, we get affected in our health by our sin. இது நான் இன்னைக்கு கொஞ்சம் விலாவரியா பேசுறேன், கொஞ்சம் டீப் ஸ்பிரிச்சுவலா, கொஞ்சம் நம்ம தியாலஜிக்கலா போக போறோம். நீங்க கொஞ்சம் அதை கவனிக்கணும். So today we're going to deal with it more theologically. இது நீங்க சரியா கவனிக்கலனா இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாயிடும். இது If you don't understand this properly, you will be confused. ஆனா உங்களுக்கு குழப்பறதுக்கு என்னோட விருப்பம் இல்ல. நிச்சயமா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் சத்தியங்கள் மூலமாக நமக்கு வசனங்களை தெளிவுபடுத்துவார் என்பதில் நான் நிச்சயமா இருக்கிறேன். I don't want to confuse, but I'm sure the Holy Spirit will really give us a clarity through the word of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் வேதத்தின்படி வாசிப்பீர்களானால் இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அது உறவினாலோ எதினாலோ சரி, பழக்கங்களாலோ நம்முடைய உறவுகளாலோ பாவம் உள்ள நுழையும் போது அது ஒரு பின்விளைவை கொண்டு வருது. பின்விளைவு இல்லாமல் பாவம் கிடையாது. When you read the Bible, no matter whether by our habits or through a immoral relationship, when sin enters our life, it always brings a consequence. அதற்கு ஒரு வசனத்தை நான் ஆதாரமாய் சொல்லி நான் துவங்குகிறேன். So I want to give a verse for that, and I want to start from it. நீங்கள் யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read James chapter 1 verses 14 and 15, அவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். But each one is tempted when he is drawn away by his own desires and enticed. Then when desire has conceived, it gives birth to sin, and sin when it is full grown brings forth death. பாவம் என்ன கொண்டு வரும்னா மரணத்தை பிறப்பிக்கும். So sin gives birth to death. அதனால தான் வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். That's why the Bible says the wages of sin is death. அப்போ பாவம் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு தீர்மானம் பண்ற அதிகாரம் என்னிடத்துல இருக்கிறது. So I have the authority to decide whether I want to sin or not. எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. I have that freedom. ஆனால் பாவத்தினுடைய பின்விளைவை தெரிந்து கொள்ளுகிற சுதந்திரம் என்னிடத்துல இல்ல. But I don't have the choice to choose the consequence of sin. Very nice. அதாவது I have the freedom to choose whether I can sin or not, but I don't have the freedom to choose the consequences of sin. இதில் நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about this. எந்த பாவமா இருந்தாலும் அது உறவுகள்லயோ பழக்க வழக்கங்கள்லயோ பின்விளைவு இருக்கு. No matter whether it's sin by habit or immoral relationship, there's a consequence. எவ்விதமான ரிலேஷன்ஷிப், எவ்விதமான அவுட்கம்ஸ் இருக்கு. What are the outcomes? நான் சொல்லுவேன், நம்ம ஒன்னொன்னா கவனிக்கலாம். முதலாவது அவுட்கம், ரொம்ப முக்கியமான அவுட்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய பாதிப்பு. The first and important outcome is spiritual effect. இதை நான் சொல்லணும்னா இன்னும் ஆழமா சொன்னா ஆவிக்குரிய மரணம் கூட சொல்லலாம். So to say it more deeper, it is spiritual death. ரோமருக்கு எழுதின நிருபம் 7 அதிகாரம் 9 வசனத்துக்கு வருவீர்களானால், If you come to Romans 7:9, முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். I was alive once without the law, but when the commandment came, sin revived and I died. ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இது. It's a powerful word. பாவம் என்ன செய்ததுன்னா உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். Here sin revived and I died. நான் மரித்தவனானேன்னு சொல்லும் பொழுது, நான் மரிச்சிட்டேன்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நான் மரிச்சு நரகத்துக்கு போயிட்டேன் அல்லது பாதாளத்துக்கு போயிட்டேன்னு அவர் அதை பத்தி எழுதல. When Apostle Paul says that I died, it doesn't mean that he went to grave or he was in hell. அதாவது இவர் இங்கே மரணம்னு சொல்றது சரீர மரணத்தை பத்தியும் பேசல, நித்திய மரணத்தை பத்தியும் பேசல. Here he doesn't speak about any physical death nor eternal death. அவர் ஆனா நான் மரிச்சிட்டேன்றாரு. But he says I died. என்ன மரணம்? What is the death? ரோமர் 5:12 பாருங்க. Romans 5:12 says, அங்கே வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல, just as through one man sin entered the world and death through sin. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. And thus death spread to all men because all sinned. இப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். Now you have to understand, பாவத்தினால் மனுஷன் பாவம் செய்த, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்ததுன்னு போட்டிருக்கு. so it says since every man sinned, death came to every person. அப்போ அர்த்தம் என்ன? இது என்ன மரணத்தை பத்தி பேசுது? So what death that they speak about? வேதம் சொல்றது நீதிமான் ஒருவனுமே இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிட்டாங்க. The Bible says there is no righteous, all have committed sin and fallen short of glory of God. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி பேரும்
பாவத்தில் இருக்கிறாங்க. So all the million people in this world are in sin. அதாவது பாவம் செய்தவர்களாய் பாவிகளா இருக்கிறாங்க. So they are sinners who have committed sin. அப்போ இவங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்களா? So it doesn't mean that everyone died. அதாவது நான் சொல்றது சரீரப்பிரகாரமா இறந்துட்டாங்களா? So I mean to say whether they are physically dead. இல்ல, No. அவங்க சரீரத்துல எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. They are alive physically. எல்லாம் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. They are living in their body. ஆனா இங்க என்ன சொல்றாரு அவரு? எல்லாருமே பாவம் செஞ்சுட்டாங்க, எல்லாருக்குமே என்ன வந்துருச்சுன்னா மரணம் வந்துருச்சு. But it says that everyone have sinned and everyone have encountered death. அதாவது இதை வந்து நீங்க அதாவது ஒரு வசனம் அநேகருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. விசேஷமா ஆதியாகமம் 2:17 வாசிக்கும் போது, So if you read Genesis 2:17, everyone has a doubt about it. நீ வந்து இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். So here the Lord says, in the day you eat this fruit, you will die. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னா அன்னைக்கு சாகலையே. So when it says that you will die on the day when you eat, they did not die. நாம வந்து என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசிச்ச உடனே செத்து போயிருக்கணும். So what we expect is that the moment that Adam and Eve ate that fruit, they would have died. ஆனா சாகல. But they did not die. திருப்பி தேவனை சந்திக்கிறாங்க. They again met the Lord. தேவன் அவர்களோடு பேசுறாரு. The Lord spoke with them. அவர்களுக்கு ஏன் பாவம் செய்தாங்கன்னு காரணத்தை கேக்குறாரு. He also asked for the reason for their sin. அவங்க ஆண்டவருக்கு பதில் சொல்றாங்க. They gave a reply to God. அப்பமும் ஆண்டவர் நீங்க செத்து போவீங்கன்னு சொல்லல. But then also the Lord never said that you will die. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு இனிமேல் வேதனை இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு வேர்வை இருக்கும், ஒவ்வொரு சாபமா ஆண்டு சொல்றாரு. But the Lord told about the curses that you will have sweat, you will have labor, you will have sufferings. கடைசில சொல்றாரு, நீ மண்ணுக்கு திரும்புவாய். At last he said you will return to dust. அப்போ அன்னைக்கு சொன்ன காரியம் என்ன? நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய்ன்றதுக்கு என்னங்க அர்த்தம்? But what does it mean that the Lord said that you will die on the day you eat it? நம்முடைய தேவன் பொய் சொல்ல மாட்டார், அப்படிதானே? Our God never lies, right? அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். He always fulfills what he says. அப்போ பிரச்சனை எங்கன்னு சொன்னா, நீ சாகவே சாவாய் அப்படின்ற வார்த்தையை நம்ம விளங்கிக் கொள்றதுல தான் சரியான தெளிவு நமக்கு வேணும். But the problem is that we need clarity to understand the word that you will die on the day when you eat. இந்த சாவாய் அப்படின்ற வார்த்தை நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம்னா, சாவுன உடனே சரீர மரணம் நம்ம நினைக்கிறோம். Generally when you take you shall die, we always consider it to be a physical death. ஆனால் இந்த மரணத்திற்கு ஒரு உண்மையான முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எபேசியர் 2:1 வருவீர்களானால், But the true meaning for this death you can find in Ephesians chapter 2 and verse 1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். And you had he quickened who were dead in trespass and sins. எப்படி? How? எதுல மரிச்சிருந்தாங்க? You were dead in what? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை. You who are dead in your trespasses and sins. அப்போ மரணம் என்பது முதலாவது எங்க மரணம் வருதுன்னு சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம். So first death occurs in our spiritual life. இந்த ஆவிக்குரிய மரணத்தை எப்படி விளங்கிக் கொள்றது? How to understand the spiritual death? இப்போ வாங்க எபேசியர் 4:18-19. Now if you read Ephesians chapter 4 verses 18 and 19. இந்த ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? What is this spiritual death? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து 18ஆம் வசனத்துல 18 verse 18, having their understanding darkened, being alienated from the life of God because of the ignorance that is in them. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை மாவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Who being past feeling have given themselves to lewdness, to work all uncleanness and with greediness. இப்போ என்ன இங்க சொல்றாரு கவனிச்சீங்களா? So what does it mean here? இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்ம வந்து பாவத்துக்குள்ள ஈடுபடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நாம தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா மாறிடுறோம். So here when we involve in sin, we become alienated from the life of God. இப்போ புரியுதா உங்களுக்கு ஆவிக்குரிய மரணம்னா என்னன்னு சொல்லி? So now can you understand what is spiritual death? ஆவிக்குரிய மரணம் என்பது பாவத்தினுடைய முதல் விளைவு. So spiritual death is the first consequence of sin. அதன் அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா மாறுகிறது. It means you become alienated from the life of God. இன்னொரு விதமாய் சொன்னால், தேவனோடு இருக்கும் நல்ல உறவு, அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒருவன் முறித்துக் கொள்ளுகிறான். In other words, you break up the good relationship or the fellowship with God.
இயேசு அதனால தான் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். That's why Jesus said, I came to give life and that I make it abundant. என்ன ஜீவன் கொடுக்குறேன்னா, ஏற்கனவே எல்லாம் உயிரோடு தானே இருக்காங்க. So what is the life that he's giving when already everyone is alive? எல்லாரும் கேட்கறவங்க எல்லாம் உயிரோடு தான் கேட்டுட்டு இருக்காங்க. So whoever listens to him listens alive. இப்போ ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். Now the Lord says, I came to give you life. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். And I came that it might become abundant. அப்போ என்ன இந்த ஜீவன், என்ன பரிபூர்ண ஜீவன்? So what is that life, an abundant life? மனிதன் சரீரப்பிரகாரமாக உயிரோடு இருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு உறவு கொள்ள முடியாமல் மரித்து போனவனா இருக்கிறான். Though man is physically alive, he is dead in his spiritual life, that he may not have a fellowship with God. நீங்கள் ஏசாயா 59:1-2 பாருங்க. If you read Isaiah 59:1-2, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. behold, the Lord's hand is not shortened that it cannot save, nor his ear heavy. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. But your iniquities have made a separation between you and your God. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. And your sins have hidden his face from you so that he does not hear. புரியுதுங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா? So can you understand what is happening here? உங்க பாவம் என்ன செய்யுதுன்னா, தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்கிறது. Your sin is creating a breach or a separation between you and God. உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டு போயிடுது. And your iniquities and sins have hidden his face from you. சங்கீதம் 66:18 பார்ப்பீர்களானால், If you read Psalm 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று போட்டிருக்கு. it says, if I had cherished iniquity in my heart, the Lord would not have listened. அவர் செவி கொடுக்க மாட்டார். He will not listen. நீங்கள் 1 பேதுரு 3:8-12 பாருங்கள். If you read 1 Peter 3:8-12, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். finally, all of you be of one mind, having compassion for one another, love as brothers, be tender-hearted, be courteous, not returning evil for evil or reviling for reviling, but on the contrary, blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். For he who would love life and seek good days, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit. Let him turn away from evil and do good. Let him seek peace and pursue it. 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. Verse 12 is very important. அதை கன்க்ளூட் பண்றார் பாருங்க அந்த ஆர்குமெண்ட். அவர் சொல்லுகிறார், He concludes this argument here. அதாவது நீங்க நீதி செய்யுங்க, So you do righteousness, தீமை செஞ்சிராதீங்க you don't do evil. சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல, In verse 12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. for the eyes of the Lord are on the righteous, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. and his ears are open to their prayers. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. But the face of the Lord is against those who do evil. அப்போ the first effect of sin, பாவத்தினுடைய முதல் எஃபெக்ட் என்னன்னு கேட்டா ஸ்பிரிச்சுவல் டெத் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஏலியனேஷன் ஃப்ரம் காட். தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அவருடைய ஜீவன் பறிக்கப்பட்டு போய் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போகிறார். So the first effect of death is spiritual death or alienation from the Lord and fellowship with the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நிறைய பேர் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. Many people don't give much importance to this. நிறைய பேர் தங்க வாழ்க்கையில பாவம் செய்த உடனே சரீர பிரகாரமாக ஏதாவது தங்களுக்கு பாதிப்பு வருமோ ரொம்ப பயப்படுறாங்க. Many people when they commit sin, they are much worried whether they will have any physical effect on their body. அதுக்கு நான் பின்னாடி வர்றேன் நானு. I will speak about this later. பட் ஆனா ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது the first effect அவங்களுக்கு வந்தது என்னன்னு கேட்டா தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற நல் உறவு உடைந்து போனது. So but the first effect that happened when Adam and Eve sinned was the good relationship between them and God was totally alienated. அதுவரைக்கும் அவர்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருந்த தேவனுடைய ஜீவன் அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. The life that was flowing into her life so far was taken away from them. அவர்கள் உயிரோடு இருந்தாங்களே தவிர தேவனோடு அவர்கள் உறவு கொள்ள முடியாம போயிட்டாங்க. They were alive but they were not able to make a fellowship with God. ஒரு காலத்துல தேவனுக்கு முன்பாக நின்று அவரால் இணைக்கப்பட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்த அதே மக்கள்
These people who once stood before the Lord, who were united by God and blessed by God. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனேயே அவங்க தோட்டத்துல ஒளிந்து கொள்ளுறவர்களா மாறிட்டாங்க. But today they became people who were hiding when they heard the voice of God. அவர்களால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல. Therefore they could not communicate with the Lord. தேவனை தரிசிக்க முடியல. They were not able to see the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. But this is the first consequence. இது நமக்கு பயங்கரமான ஒரு consequence. இதை குறித்து நம்ம ரொம்ப கருத்துள்ளவர்களா இருக்கணும். So this is the first great consequence and we should be very careful about it. நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குது நான் நம்புறேன். I hope you can understand what I say. இரண்டாவது ஒரு consequence இருக்கு. The second consequence, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள அல்லது ஒரு தீய பழக்க வழக்கம் அல்லது ஒரு தீய உறவு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வரும்போது தேவனோடு உள்ள நல்ல உறவு உடைந்து போகிறது மாத்திரமல்ல. so when sin enters a man, or if a sin enters as a habit or immoral relationship, it is not only the relationship between God that is broken in our life. Spiritual relationship, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முறிவு வருகிறது மாத்திரமல்ல. So there is not only a spiritual breach or spiritual death in our life. இரண்டாவது நடக்கிற ஒரு காரியம் வந்து 38ஆம் சங்கீதம் 4 முதல் 11. The second thing that happens is Psalm 38 verses 4 to 11. 38ஆம் சங்கீதம் 4 முதல் 11. Psalm 38 4 to 11. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. For my iniquities have gone over my head like a heavy burden, they are too heavy for me. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். My wounds are foul and festering because of my foolishness. I am troubled, I am bowed down greatly, I go mourning all day long. 8ஆம் வசனம் பாருங்க. Verse 8. நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். I am feeble and severely broken, I groan because of the turmoil of my heart. 9ஆம் வசனம். Verse 9. ஆண்டவரே, என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. Lord, all my desire is before you and my sighing is not hidden from you. 10ஆம் வசனம். Verse 10. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பெலன் என்னை விட்டு நீங்கி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. My heart pants, my strength fails me, as for the light of my eyes it has also gone from me. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க வெளிப்படுத்துறது நீங்க பார்க்கலாம். When you read all these verses, it reveals an important truth here. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அக்கிரமங்கள், பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் நுழையும் போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் பாதிக்கப்படுறது கிடையாது. So when sin, when iniquities and other things which are not pleasing to God enters the life of a man, it is not only spiritual life that is affected. இரண்டாவது அவனுடைய சைக்காலஜிக்கல் லைஃப், அவன் மன ரீதியாக அவன் பாதிக்கப்படுகிறான். And the second effect is found in his psychological life. அவன் சொல்லுகிறத பாருகிறேன், எப்படி சொல்லுகிறார் பாருங்க. See what he says here. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க முடியலன்னு 4ஆம் வசனத்துல சொல்லுகிறார். In verse 4 he says, it is like heavy burden that is too heavy for me to bear. 6ஆம் வசனத்துல வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் என்று சொல்லுகிறார். In verse 6 he says, I am troubled and bowed down greatly. அதே வசனத்துல துக்கப்பட்டு திரிகிறேன், நாள்தோறும் துக்கப்பட்டு திரிகிறேன். Same verse, I go mourning all the day long. நீங்க 8ஆம் வசனத்துல என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். In verse 8 he says, I groan because of the turmoil of my heart. 9ஆம் வசனத்துல ஏங்குகிறேன், தவிக்கிறேன். In verse 9 I desire and I sigh. 10ஆம் வசனத்துல உள்ளம் குழம்பி அலைகிறது. In verse 10 my heart pants. என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க. How terrible it is. அப்போ there is a psychological effect. நம்முடைய மன ரீதியாக பாவம் செய்கிற மனுஷன் பாதிக்கப்படுகிறான். So a person who commits sins is psychologically affected. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. That's why we read the wicked have no peace. யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கும் போது, If you read John 8:34, அவர் 34ல வந்து பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று பார்க்கிறோம். here we read, most assuredly whoever commits sin is a slave of sin. எப்படி பாவத்துக்கு அடிமையாக்கிறான். He becomes a slave of sin. பாவம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை சுதந்திரத்தை எடுத்து விடுகிறது. This sin will take away all the freedom from the life of a man. அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. It brings him in under his rule. அவனுடைய மனநிலையை முழுவதும் கட்டுப்படுத்துகிறது. It controls all his heart and mind. அவனுடைய திங்கிங், அவனுடைய தாட்ஸ், அவனுடைய இமோஷன்ஸ் எல்லாவற்றையும் அது முழுவதுமாய் கட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. It controls all his thoughts and emotions. அவனுடைய தீர்மானங்களை, அவனுடைய திட்டமிடுதல்களை முழுவதும் ஆக்கிரமிக்கிறது. It will take over all his planning and his decisions. குமாரன் விடுதலையாக்கவில்லை என்றால் நிச்சயமா விடுதலையாகவே முடியாது. If the son doesn't deliver, surely you cannot be delivered.
நிச்சயமாகவே அந்த பாவம் அவனை அடிமையாக மாற்றுது. Surely that sin will make him a slave. இது மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல வெளிப்படையாக தெரிகிறது, நீங்க பார்க்கலாம். This you can see very evidently in Matthew 27. யூதாஸ் பலமுறை தேவனால் எச்சரிக்கப்பட்டான். Judas was warned by God many times. ஆனால் அவன் போய் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிரதான ஆசாரியரோடு மூப்பரோடு போய் அவன் கலந்து ஆலோசித்து இயேசுவுக்கு விரோதமாகவே அவன் திட்டம் பண்ணி அவன் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு வந்துட்டான். But he went and counseled with the chief priests and the elders who were against Jesus, and he also plotted and he got a silver pieces from them. ஆனால் அவனுக்கு கொஞ்ச நேரத்துல புத்தி தெளிஞ்சது. But after some time he realized. அவனோட சைக்கலாஜிக்கல் ட்ராமாவை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவன் ட்ராமடைஸ் ஆயிட்டான் அப்படின்னு கேட்டா, இயேசுவோடு 3.5 வருஷம் இருந்த சீஷன் வேதம் சொல்லுகிறது, இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிவாசை கொண்டு வந்து மூப்பற்ற கொடுத்தால் அவன் வாங்கலன்னு தெரிஞ்ச உடனே 5ஆம் வசனத்துல அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான்னு போட்டிருக்கு. When you read from verse 3, when he saw that Jesus was condemned, he was remorseful and brought back the 30 pieces of silver. But when they refused to accept it, he threw it away and he hanged himself to death. நான் சொல்லுகிறேன், இது இட்ஸ் a real problem. எல்லாருக்குள்ள இருக்க real problem. I tell you, this is a real problem found in everyone. முதலாவது சொன்னேன், ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு மனுஷன் பாவத்தினால் பாதிக்கப்படுறான். First I told you a spiritual effect that occurs in a man who commits sin. இரண்டாவது இந்த தவறான உறவுகளால் சைக்காலஜிக்கலாக அவங்க பாதிக்கப்படுறாங்க. And second, because of this immoral relationship, he is affected psychologically. அந்த சைக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த எஃபெக்ட் ஒருவேளை வெளியே கூட தெரியாம இருக்கலாம். Sometimes this effect may not be evident. ஆனால் உள்ளிருந்து அவர்களை அரிக்க ஆரம்பிக்குது. But that will eat them from inside. உள்ளிருந்து அவர்களை முழுவதும் அழித்து நாசமாக்குது. That will ruin them completely from inside. அவர்களை விடுதலையோடு வாழ முடியாமல் அந்த பாவத்திற்கு அடிமையாக்கி விடுகிறது. That will never let them live with freedom but make them slave to sin. அதனால சில பேர் பாத்தீங்கன்னா டிப்ரஷனுக்குள்ள போய்டுவாங்க. That's why people enter into depression. சில பேர் சைக்காலஜிக்கல் இன்ஸ்டெபிலிட்டில போய்டுவாங்க. அன்ஸ்டேபிள் ஆயிடுவாங்க அவங்க. Some people become unstable psychologically. சில பேர் ஏதாவது ஒரு கேரக்டர் ட்ரைட்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுவாங்க. ரொம்ப கோபம் அல்லது ரொம்ப எரிச்சல், சில பேர் ரொம்ப அமைதி, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய்டுவாங்க. Some people they become extreme in certain character traits like anger or a calmness likewise. அவங்களுடைய இருதயத்தின் சமாதானத்தை இழந்து போயிடுறாங்க. They will lose their peace in their heart. ஒரு சிலர் துக்கத்தோடு சொல்றேன், யூதாசை போல தங்கள் வாழ்க்கையை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு போயிடுறாங்க. With pain I tell, some people will kill themselves and commit suicide. அப்போ இது போல பயங்கரமான ஒரு பின் விளைவு பாவத்திற்கு இருக்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது. So we should never forget such kind of consequences will this sin bring into our life. முதலாவது சொன்னேன், அவங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிற ஆவிக்குரிய பின் விளைவு. First I told you spiritual effect. இரண்டாவது மன ரீதியான விளைவு. Second, psychological effect. இதுல இன்னொரு விளைவும் இருக்கு. There's one more. ரோமர் 6:23 வாசித்தீங்கன்னா, Romans 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். For the wages of sin is death, but the free gift of God is eternal life in Christ Jesus our Lord. இங்க ரெண்டு கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. Here you can see the contrast of two. பாவம் கிருபை, sin and grace. பாவம் கொண்டு வர்றது மரணம். So it is a death that sin brings. ஆனால் தேவனுடைய கிருபையின் வரம், கிருபையின் ஈவு கொண்டு வர்றது நித்திய ஜீவன். But free gift of God is eternal life. அப்போ எங்க பாவம் இருக்கோ அங்க நித்திய ஜீவன் கிடையாது. So it means where sin is, there is no eternal life. பாவம் கொண்டு வருகிற மூன்றாவது பின்விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்டர்னல் கான்சிக்வன்ஸ் அல்லது இட்டர்னல் எஃபெக்ட். அது நித்தியத்திற்கு அடுத்த ஒரு பின்விளைவை ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குது. The third consequence that sin brings is eternal effect. ஆகவே தான் நாம் பாவத்தை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். That's why we should be very careful about sin. பாவம் என்பது ஏதோ சைக்காலஜிக்கலா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன், நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடுவேன்ற தைரியம் கொள்ளக்கூடாது. We should not have boldness that this sin is some psychological effect, so I can take some medicine and treat myself. நான் சொல்லுவேன், பாவம் நித்திய வாழ்வை அது கெடுக்கிறது. But I tell you, it also spoils our eternal life. பல வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியும். I can show you many verses. 1 கொரிந்தியர் 6:9 முதல் 11. 1 Corinthians 6:9-11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? Do you not know that the unrighteous will not inherit the kingdom of God? வஞ்சிக்கப்படாதிருங்கள். Do not be deceived. வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர்,
பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. Neither fornicators, nor idolaters, nor adulterers, nor homosexuals, nor sodomites, nor thieves, nor covetous, nor drunkards, nor revilers, nor extortioners will inherit the kingdom of God. கலாத்தியர் 5:19-21. Galatians 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. Now the works of flesh are evident. அவையாவன They are விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. sexual immorality, impurity, sensuality, idolatry, sorcery, enmity, strife, jealousy, fits of anger, rivalries, dissensions, divisions, envy, drunkenness, orgies and things like these. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே 21ஆம் வசனத்தில் சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Verse 21, I warn you as I warned you before that those who do such things will not inherit the kingdom of God. வெளிப்படுத்தல் 21:8. Revelation 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகும் எரிக்கிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம். But as for the cowardly, the faithless, the detestable, as for the murderers, the sexually immoral, sorcerers, idolaters and all liars, their portion will be in the lake that burns with fire and sulfur, which is the second death. இது ஏதோ கற்பனை அல்ல. This is not some imagination. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற எச்சரிப்பு. This is a warning that the word of God tells us. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்து வராத கள்ள உறவுகள், பாவமான உறவுகளில் ஒரு மனுஷன் ஈடுபடும் போது அவனுடைய வாழ்க்கையின் விளைவு தான். If a person involves in immoral relationships and sinful relationships that are not pleasing to God, the consequence is this. ஆகவே நம் உறவுகளை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். Therefore we must be very careful about relationships. முதலாவது ஆவிக்குரிய பின்விளைவு. First is spiritual effect. இரண்டாவது அவருடைய மனநிலையில உண்டாகிற பின்விளைவு. The second is psychological effect. மூன்றாவது நித்திய பின்விளைவு. Third is eternal effect. கடைசியா இவன் வாஸ்தவ வசனத்துக்கு இப்ப வரலாம். So at last let us come to the verse that we read. இன்னொன்னு இருக்கு. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமான அதை பத்தி நான் பேசுறேன். If God willing, tomorrow I will speak about it. திருப்பி வரலாம். நம்ம நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 9-11. Let us read Proverbs 5:9-11. நீ பரஸ்திரியோடு சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியருக்கு, உன் ஆயுசின் காலத்தை கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியார் வீட்டில் சேரும். 11ஆம் வசனத்தை மட்டும் முக்கியமாக கவனிக்கலாம். முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் ஒரு வழியும் போது. Verse 11 says, and you mourn at last when your flesh and your body are consumed. பரஸ்திரியோடு வைத்திருக்கிற பொல்லாத தீமையான பாவமான உறவின் விளைவு உன்னுடைய மாமிசமும் உன் சரீரமும் உருவளையும். So the consequence of the immoral and sinful relationship that you have with an immoral woman, your flesh and your body will be consumed. இது கேட்பதற்கு கொஞ்சம் வேதனையா இருக்கலாம், நான் இதான் உண்மை. So it may be you may feel painful when you read this, but this is the truth. பாவத்தின் பின் விளைவு ஆவிக்குரிய ரீதியாக, மன ரீதியாக, நித்தியத்திற்கு அடுத்ததாக நம் வாழ்க்கையை பாதிக்கிறது. So this consequence of sin will be spiritual effect, psychological effect, eternal effect. ஆனால் ரொம்ப வேதனையான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே இந்த வாழ்விலே ஒரு மனிதன் தன் சரீரத்தில் அதனுடைய பின் விளைவை அவன் காண்பான். But most painful is that a person will see that physical effect in this present world. இது தேவனுடைய வார்த்தை. இது ஒரு மனுஷன் நிச்சயமாய் அதை அனுபவிப்பான். This is the word of God and surely a person will experience this. இதுக்கு முதல் அடையாளமே எங்கன்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். So the first evidence you can find in Genesis chapter 3. 16ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, when you read verse 16, பாவத்தில் விழுந்து போன அந்த ஸ்திரீயை கர்த்தர் நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். To the woman he said, I will greatly multiply your sorrow and your conception, in pain you shall bring forth children, your desire shall be for your husband and he shall rule over you. அதே போல ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், and to Adam he said, நான் விலக்கின கனியை நீ புசித்ததனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். So because you have eaten the tree which I have forbidden, cursed is the ground for your sake. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். In toil you shall eat of it all the days of your life.
அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் வெளியின் பயிர்களை புசிப்பாய். Both thorns and thistles it shall bring forth to you, and you shall eat the herb of the field. 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ திரும்ப மரிக்கிற வரைக்கும் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். And verse 19 says that until you return back to dust, you shall eat, in the sweat of thy face shall thou eat bread. சரீர பிரகாரமாகவும் பாவமும் பாவ உறவுகளும் பின்விளைவை கொண்டு வரும். Sin and sinful relationship will build a consequence physically. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பின்விளைவு வரும். No matter whether it's men or women, there is consequence. சங்கீதம் 38:3 நாம் வாசித்தோம். Psalm 38:3 says, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. there is no soundness in my flesh because of your indignation, there is no health in my bones because of my sin. மீகா 6:13. Micah 6:13, நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதுனாலே உன்னை பலட்சியமாக்குவேன். so also I will make you sick, striking you down, desolating you because of your sins. பலட்சியமாக்குவேன்னா பலவீனப்படுத்துவேன் அல்லது உனக்கு வியாதியை தருவேன் அர்த்தம். So it means I will make you sick or I will give you weakness. பாவம் என்பது சரீர பிரகாரமாக கூட பின்விளைவுகளை கொண்டு வர முடியும் என்பது நாம் நம்ப வேண்டிய ஒரு சத்தியம். So it is a truth that we are supposed to believe that sin can also bring physical consequence in our life. இந்த physical consequence சரீரத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனை அல்லது வியாதி என்பது எந்த அளவு கூட போக முடியும்னு கேட்டீங்கன்னா, this pain and suffering that we encounter physically, it can lead to extent, எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா மரணம் வரைக்கும் கூட நம்மளை கொண்டு போகலாம். it can go to the extent of bringing death to us. யூதாஸ் ஒரு நல்ல ஒரு உதாரணம். Judas was a good example. சிம்சோன் தன்னுடைய பாவத்தின் உச்சகட்டத்தின் விளைவாக தானே தன்னை அழித்து கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி முழு கட்டடத்தையும் தாமேல் விழ பண்ணினான். Even Samson, at the culmination of his sin, he prayed to the Lord to strengthen him, and he brought death upon himself. அகித்தோப்பேலுடைய முடிவு அதே போல இருந்தது. The end of Ahithophel was also the same. சில வேளையில அவங்களே தங்களை மாய்த்து கொள்றது மாத்திரம் இல்ல, கர்த்தரே சில வேளை மரணத்தை அனுப்பி இருக்கிறார். Sometimes it is not them, they themselves killing themselves, but God himself has sent the death. பலமுறை இத வேதத்துல நீங்க வாசிக்கலாம், பெரிய பட்டியலை கொண்டு போகலாம். You can read this in the Bible many times. I can also list down many people. உதாரணமாக புதிய ஏற்பாட்டு சபையில கூட அனனியா சப்பீரா தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்ன பொழுது கணவனும் மனைவியும் அப்படியே மரித்து விழுந்தாங்கன்னு பார்க்கிறோம். For example, in New Testament church, when Ananias and Sapphira lied against the Holy Spirit, both husband and wife died there. அதனால தான் நீங்கள் ஆதியாகமம் 3:19 வாசிக்கும் போது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், பூமியிலிருந்து எடுக்கப்பட்டால் பூமிக்கு திரும்புவாய், மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். That's why Genesis 3:19 says, for dust you are, unto dust you shall return. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13 14 வாசிக்கும் போது, if you read 2 Samuel 12:13 and 14, கர்த்தர் நாத்தான் மூலமாக வசனத்தை அனுப்புகிறார். the Lord sent his word through Nathan. தாவீது நான் பாவம் செய்தேன் கர்த்தருக்கு விரோதமாய் சொன்ன உடனே நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தா. That when David said, I have sinned against the Lord, Nathan said, the Lord has also put away your sin, you shall not die. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். However, because by this deed you have given great occasion to the enemies of the Lord to blaspheme, the child also who is born to you shall surely die. இது நடந்ததா இல்லையா? So did it happen or not? ஆண்டவர் சொன்னபடியே அந்த பிள்ளை எவ்வளவுதான் தாவீது உபவாசத்தை ஜெபம் பண்ணாலும் அது பிழைக்கல, அது மரிச்சு போச்சு. According to the word, no matter how much David fasted and prayed, the child died. வேதத்துல எத்தனையோ சம்பவங்கள் உண்டு. பாவத்தினுடைய சம்பளமாக விளைவாக லிட்ரல் டெத், சரீரப்பிரகாரமான வியாதி, சரீரப்பிரகாரமான வேதனை, சரீரப்பிரகாரமான ரோகங்கள், சரீரப்பிரகாரமான மரணங்கள் சம்பவித்ததை
வேத சரித்திரம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிக்கலாம். So in the Bible you can see right from Genesis till Revelation, you can see the consequence of the sin which brought physical death, the pain and suffering, the death, and also many kind of sickness and health problems. நான் வந்து நீங்க இதெல்லாம் சொல்லும்போது நீங்க தப்பா விளங்கிட கூடாது. So when I say this, you should not misunderstand. அதாவது பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிற வியாதியில இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்க நான் சொல்லல. So I don't want to say, or I doesn't mean to say that everyone who is physically ill or committed sin. மரிக்கிறவங்க எல்லாரும் பாவம் செஞ்சு தான் சாகுறாங்க நான் சொல்லல. And I don't say all who die commit sin and die. சரீரத்துல ஈவன் சைக்கலாஜிக்கலா பாவம் செய்த வியாதிப்பட்டவங்க அல்லது சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே பாவத்தினால தான் அஃபெக்ட் ஆனாங்க நான் சொல்லல. And I also don't say that everyone who was psychologically affected or have committed sin. ஏன்னா ஒரு முறை ஒரு சம்பவம் நடக்குது. இயேசுட்ட வந்து ஒரு கண்குருடானவனை கொண்டு வந்து நிறுத்திட்டு இது யார் செய்த பாவம், இவன் பெற்றோர் செய்த பாவமா இவன் செய்த பாவமான்னு கேட்டாங்க. It's because one incident happened where they brought a blind to Jesus and asked him whether it is the sin of his father or mother that he is blind. அப்போ உடனே ஏசு சொல்றார், இல்ல அவனுடைய பாவமும் இல்லை, அவன் பெற்றோர் செய்த பாவமும் கிடையாது, இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இப்படி ஆயிற்றுன்னு சொல்றாரு. So but Jesus said it is not his father's sin or mother's sin, but this happened that the name of the Lord may be glorified through him. அதனால நான் ஜெனரலைஸ் பண்ணல, ஓ வியாதிப்பட்டவங்க எல்லாரும் பாவம் செஞ்சு தான் வியாதியா இருக்காங்க. So I don't want to generalize that all who are ill are ill because of sin. மரிக்கிறவங்க அல்லது துரிதமா மரிக்கிறவங்க ஏதோ பாவம் செஞ்சதுனால மரிச்சு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல. Or I don't want to say, I doesn't want to say that everyone who die early or die because of committing sin. அல்லது இளவயதுல தங்கள் பிள்ளைகளை பறி கொடுத்தவங்க எல்லாருமே பெற்றோர் ஏதோ பெரிய அக்கிரமம் பாவம் செஞ்சதுனால தாவீதுக்கு வந்தது போல பிள்ளை செத்து போச்சு அப்படி நான் வந்து விளக்கம் கொடுக்கல. Or I am not try to give an explanation that every parent who have lost their child at very young age, they lost it because of this sin. அப்படி கிடையாது. It's not so. வேதத்துல எல்லா வயதிலும் ஜனங்கள் மரித்திருக்காங்க. So in the Bible also you can see people died at all ages. எல்லா விதமான மக்களும் வியாதிப்பட்டிருக்காங்க. All kind of people had a physical illness. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. So even Apostle Paul had a thorn in his flesh. அப்போ வியாதிப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. தீமோத்தேயு கூட உன்னுடைய வயிற்றினுடைய வேதனைக்காக நீ கொஞ்சம் திராட்சரசம் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. So even unto Timothy he says you have to take some wine for the problem that he has in belly. பேதுருடைய மாமியார் சுகவீனமா தான் இருந்தாங்க. And Peter's mother-in-law was sick. இயேசு பார்க்கறவங்க எல்லாம் போய் நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லல. Jesus never told to everyone that you have committed sin, you have committed sin. அதனால நீங்க அதை குழப்பிக் கொள்ள கூடாது. அதுக்காக தான் இவ்வளவு வார்த்தை நான் பேசுறேன். So you should not confuse this. That is why I am saying this. இன்னைக்கு சில பேர் இது ஒரு தியாலஜியாவே மாத்திட்டாங்க. Today people have made this a theology. உனக்கு வியாதி வந்துருச்சா நீ பாவம் செஞ்சிட்ட. See you are sick, then it means you have committed sin. நீ போய் முதல்ல பாவத்தை அறிக்கை பண்ணு. You go and confess your sin. எல்லா வியாதிக்கும் பாவம் காரணமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Sin need not be a reason for every sickness. சில பேர் அவங்க வீட்ல ஏதோ ஒரு மரணம் வந்துருச்சுனா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க அதை செய்யல இதை செய்யல, அதனால தான் ஆண்டவர் உங்க பிள்ளை எடுத்துக்கிட்டாரு. So if there's a death in certain house, some people will say you did not do this, you have done this, you have done something against God, that's why the Lord has taken your child. இள வயதுல மரிச்சிட்டீங்க அப்பனா கர்த்தர் வந்து ஏதோ ஒரு உங்க மேல கோவமா இருக்காரு. You have died at an early age, it means that the Lord is much furious upon you. இயேசு எப்ப மரிச்சாரு? When did Jesus die? இயேசு 33 வயசுல மரித்தாரு. Jesus died at the age of 33 and a half years. என்ன பாவம் பண்ணதனால 33 வயசுல மரிச்சாருங்க? So what sin did he die to did he do to sin at that age? நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்ண கூடாது. தியாலஜி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். You have to carefully handle this theology. You cannot generalize it. ஒரு ஸ்தேவான் உத்தமனா இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இள வயதுல அந்த பையன் வந்து நடு ரோட்ல கல்ல இருந்து கொல்லப்பட்டான். Stephen was upright and he was preaching the word of God, and it's very young age he was stoned to death in the streets. அதுக்காக அவன் பாவம் செய்தான்னு சொல்லிட முடியுமா? So does it mean that he committed sin? ஆபேல் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். Abel also received a testimony that he was righteous. ஆனா ஒரு உத்தமமான மேன்மையான பலியை செலுத்தி முடிச்சு அடுத்த ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சொந்த சகோதரனாலே அடித்து கொல்லப்பட்டான். But a person who offered a very truthful and faithful offering, he was killed to death by his brother. அதுக்காக ஆபேல் பெரிய பாவின்னு நம்ம சொல்லிட முடியுமா? So can we claim that Abel was a sinner? இல்ல. No. நீங்க அதை ஜெனரலைஸ் பண்ண கூடாது. You should not generalize it. நான் சொல்லுகிற கருத்துக்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand the subject I say. பாவத்திற்கு விளைவு உண்டு. There is a consequence for sin. அது முதலாவது ஆவிக்குரிய விளைவு. That is spiritual effect. அதுல வந்து மனரீதியான விளைவு. And next is psychological effect. அதுக்கு அப்புறமா அதுல வந்து சரீர விளைவு. Third is physical effect. இப்படிப்பட்ட மூணாவது நித்திய விளைவு, அப்புறமா physical effect, நாலாவது சரீர விளைவு. Third is eternal effect and fourth is physical effect. இந்த விளைவுகள் இருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. We should not forget that we have such consequences. இப்போ இந்த மாதிரி பாவத்துல விழுந்தவங்க ஓஹோ நான் இப்போ இந்த ஒரு விளைவுல மாட்டிக்கொண்டேன், இனி எனக்கு விமோசனமே இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. So people who are caught in such kind of sin and who have going through such kind of effect did not think that you don't have a way to come out of it. ஒருவேளை நீங்க வந்து
ஸ்பிரிச்சுவலா ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்க இழந்திருக்கலாம். Maybe you would have lost the connection of fellowship spiritually with God. ஒருவேளை நீங்க சரீர பிரகாரமாக உங்கள் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். Maybe you are physically affected because of your sin. ஒருவேளை நீங்க சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கலாம். Maybe you are affected psychologically. ஏன் நித்திய வாழ்வை நீங்க இழந்திருக்கலாம். Maybe you have lost your eternal life as well. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. But we have a great hope in Jesus Christ. அந்த சொல்லாம நான் முடிச்சது செய்தி முழுசா இருக்காது. If I don't end without saying that, this message won't be complete. யோவான் 3ஆம் அதிகாரம் John chapter 3 16 இருந்து வாசித்து பாருங்க. from verse 16 onwards. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை அனுப்பினார். For God did not send his son into this world to condemn the world, but that the world through him might be saved. 18ஆம் வசனத்துல அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். In verse 18, he who believes in him is not condemned. அப்போ ஒரு மனுஷன் எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியில பாவத்தினாலே பொல்லாத உறவுகளாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் God is able to restore him. கர்த்தர் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர். No matter a person is affected in any part of his life and any places or any instances, the Lord is able to restore him. பாவம் செய்த மனுஷனுக்கு உண்டாகும் பின் விளைவுகளிலிருந்து அவனுக்கு விமோக்ஷனமே இல்லை, விடுதலையே இல்லை அப்படின்ற ஒரு காரியம் இருந்திருக்குமானா இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. So if there is no concept that if there is a concept that there is no freedom for a person who sins, so it would be meaningless if the Lord Jesus have come to this world. இயேசு வந்தது எப்போ எதுல நம்ம அர்த்தம் காணுகிறோம்னு சொன்னா, எவ்வளவு தூரம் ஒருவன் பாவத்துல விழுந்து அதனால் பெரிய பெரிய பின்விளைவுகளை அனுபவிச்சிருந்தாலும் தேவனிடத்துல இரக்கம் பெற கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். The Lord has set an open door for us to receive grace and mercy from him, no matter how much he has committed sin. அதை அவன் எப்படி அதை பெற முடியும்? How can he receive it? நீதிமொழிகள் 28:13. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who conceals his transgressions will not prosper. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். But he who confesses and forsakes them will obtain mercy. நம்ம பாவத்தை மறைக்காம அறிக்கை பண்ணும்போது விடுதலை வருகிறது. So when we don't conceal our sin, but rather when we confess, we get at liberty. என்ன வருகிறது? What is that? இரக்கம் வருகிறது. We receive mercy. இரக்கத்தை யார் கொடுக்கிறது? Who gives that mercy? இயேசு கொடுக்கிறார். It is Jesus. சத்தியமும் கிருபை இயேசுவினால் வெளிப்பட்டது. And truth and grace is revealed through Jesus. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். He is merciful. ஏற்ற சமயத்தில் சகாயமையும் கிருபையை அடையும்படி கிருபாசன தண்டனைக்கு தைரியமாய் வரக்கடவோன்னு போட்டிருக்கு. It says that you can very boldly enter the throne of grace, for that we may receive his mercy at the time of need of our. நான் சொல்றேன், நீ இயேசுவினிடத்துல ஓடி வரும்போது இரக்கம் இருக்கிறது. I tell you, when you run to Jesus, you have mercy. பாவத்தின் பின்விளைவுகளை ஒரு மனுஷன் தன்னுடைய மாம்ச பிரயாசத்தினால கழுவ முடியாது, தீர்க்கவே முடியாது. A person cannot remove all his sins of physical sins by washing. அவன் தன்னுடைய மாம்ச முயற்சியினால் அதை எடுக்க முடியாது. He cannot accomplish it through his physical endeavors. அவன் எங்க போனா தனக்காக மரித்து தன்னுடைய பாவங்களை தன் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமாகி நமக்காக தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய வேதனைகள் எல்லாம் சுமந்து கொண்ட இயேசுவிடத்திற்கு விசுவாசத்தோடு போகும் பொழுது அந்த விசுவாசமே அவனை ரட்சிக்கிறது. But when he runs to Jesus with faith, to the one who has carried our sorrows, who has carried our sins and who took our curses, and only that faith will make him whole. இப்போ ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. Now there is also a warning. நீங்க ஏற்கனவே இந்த செய்தி கேட்கிறவங்க, நான் ஏற்கனவே இயேசுவின் ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறேன், நான் அவருடைய விடுதலையை, அவருடைய உண்மையான விடுதலை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கு. So unto people who says, I've already known Jesus, I've been saved, and I've already received the deliverance of Jesus, this is a warning. மத்தேயு 10:26-27. எபிரேயர் 10:26-27. Hebrews 10:26-27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இல்லை. For if we sin willfully after we have received the knowledge of the truth, there no longer remains a sacrifice for sins. அதற்கு பதிலாக நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே
இருக்கிறது. but a certain fearful expectation of judgment and fiery indignation which will devour the adversaries. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் சில தகாத உறவுகள், தகாத வாழ்க்கையினால என் வாழ்க்கையில் உள்ள சரீர ஆசீர்வாதங்கள் சைக்கலாஜிக்கலாக நான் அஃபெக்ட் ஆகி நித்திய வாழ்வை இழந்து தேவனோடு உள்ள உறவு ஸ்பிரிச்சுவலாக நான் ரொம்ப டிவாஸ்டேட் ஆகி வந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். Maybe you may say, Pastor, because of certain immoral relationship, I'm spiritually affected and psychologically and eternally, and I also experience physically a consequence in my life. செய்ய வேண்டியது என்ன? What are you supposed to do? பாவத்தை அறிக்கையிடுங்க. You confess your sins. நீங்க செய்த குற்றங்களுக்கு காரணங்களை சொல்லாதீங்க. You don't give a reason for your sins. உன் பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை தேவன் வெண்மையாக்க வல்லவர். Though your sin is red as scarlet, the Lord is able to make it white. தேவனால் கழுவ முடியாத ஒரு பாவம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. There is no sin that cannot be washed by a God. பாவம் தேவனை விட பெரியதல்ல. Sin is not greater than God. தேவன் பாவத்தை நீக்க வல்லவர். Our God is able to remove all your sins. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று இயேசு சொன்னார். Jesus said the Son of God has the authority to forgive sins. அவரை விசுவாசிங்க. So you have to believe it. நீங்க பாவத்தை அறிக்கை பண்ண பிறகு பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. Once you confess, you have to repent and turn away from those sins. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நற்கனிகளை கொடுங்க. The Bible says, bring forth good fruits. நீதியின் கனிகளை கொடுங்க. It says fruits of righteousness. நீங்க ஆண்டவருக்காக வாழுங்க. You live for God. உங்கள் விசுவாசத்தை உங்கள் மேல் அல்ல, தேவன் மேல் வைங்க. And keep your faith not on you but on God. உங்களுக்காக தன்னை ஒப்புக்கொடுத்த இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைங்க. You keep your faith upon Jesus who committed himself for you. நீங்கள் அவர் மேல் விசுவாசத்தை வைப்பீர்களானால், But if you have that faith on Jesus, நீங்கள் கெட்டு போகாமல் you will not be perished, நித்திய ஜீவனை அடைவீர்கள். but you will receive eternal life. நித்திய ஜீவனையே உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று தேவனுக்கு வல்லமை இருக்குமானால் மற்ற எல்லாவற்றையும் சீர்படுத்தவும் அவர் வல்லவர். When God is able to give you everlasting life, he can also set right all other things. நான் சொல்லுகிறதுல நான் வெட்கப்படல. தேவன் உங்களுடைய சரீரத்துல வந்த பாதிப்புகளை கூட குணமாக்க வல்லவர். So I'm not ashamed to say this. The Lord is able to heal your physical illness as well. அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும். You have to believe that. தேவனை நம்புங்க. You have to believe the Lord. கர்த்தர் என்னை சீர்படுத்த வல்லவர். The Lord is able to set right me. அறிந்து துணிந்து பாவம் செய்யாமல் இருக்க எச்சரிப்பாய் இருப்போம். So having known and presumptuously don't commit any sin. பாவத்தை விட்டு விலகின நாம் நாய் தன் கக்கினதை திரும்ப தின்பது போல திரும்ப போகாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவார். We who departed from sin, let us not return again to sin like the dog returns to its vomit. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us. நாளைக்கு இன்னொரு காரியம் பேச போறேன். And tomorrow I'm going to speak one more thing. மனுஷன் தன்னுடைய உறவுகளில சீர்கேடுகளை வைத்திருக்கும் பொழுது வருகிற இன்னொரு உறவை, இன்னொரு விளைவை அதே நீதிமொழிகள்ல அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். So you can read in the same scripture portion of Proverbs the next consequence that a person faces when he has immoral relationship. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். If the sermon is really a blessing to you, kindly share with others. It might be useful to others as well. சேஷமாய் பாவத்தின் பின்விளைவுகளை குறித்து குழம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கும். Especially people who are confused about consequences of sins, it gives a very good clarity. இன்னும் சொல்லுவேன், சில பேர் தங்கள் பின்விளைவுகளால் வருகிற குற்ற மனசாட்சிகள், கில்ட், அதிலிருந்து விடுதலை பெறவும் கர்த்தர் விடுதலை தருவார். I can tell you more, the people who have a guilt conscious about their sins, the Lord will also give them deliverance. கர்த்தர் தாமே தொடர்ந்து பேசுவாராக. May the Lord continue to speak with us. நம்முடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. We just have 10 days for our final exam. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. All get prepared well. நல்லா எழுதுங்க. You write it. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். May the Lord do great things. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். A loving God, we praise you. உம்முடைய வேதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்புகளுக்காய் நன்றி. Lord, thank you for the warnings that you have given through your word, Lord. பாவத்தினாலே எங்களுடைய மாம்சம் உருவழிந்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Lord, please keep us that the body may not be consumed because of sins, Lord. ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளும். Lord, you preserve us, you sanctify us and make us partakers of your kingdom, உம்முடைய Lord. வசனம் எங்களை சுத்திகரிக்கட்டும். Let your word sanctify us. உம்மேல் உள்ள விசுவாசத்தினால் நாங்கள் ஜீவன் பெறட்டும். That Lord, let us receive life because of the faith that we have on you. நாங்கள் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கும்படி வந்த தேவனே, எங்களுக்கு தயவாக இரக்கம் பாராட்டி, The Lord who came to restore all that we have lost, please kindly give merciful. ஆண்டவரே, இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே சரீர சுகத்தையோ பலத்தையோ தங்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய ஆவிக்குரிய உறவுகளையோ ஆண்டவரே அவர்களுடைய மனரீதியான சுகத்தையோ
இழந்திருக்கிற யாராக இருந்தாலும் அதனை திரும்ப திரும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, today we pray that is there anybody who have lost their spiritual life or affected psychologically or eternally or physically, Lord, give them and restore their life, Lord. அவள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட கிருபை தார். Lord, give us grace that they may confess their sin and repent and leave them, Lord. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர்